வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து செகண்டில் ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.6 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் யூஸிங் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ட்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம கீழே கொடுத்துருக்கிற சப்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் போகலாங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5 root of 3 plus 18 root of 3 minus 2 root of 3. ஸோ இந்த சம்மை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூட் த்ரீ வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த ரூட் 3 காமனாக இருக்கிறதுனால நம்ம இந்த ரூட் 3க்கு நம்ம ஒரு ரூட் 3 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த ரூட்டுக்கு வெளியே இருக்கிற 5 and 18 minus 2 இதை வந்து நம்ம தனியாக வெளியே எடுக்கிறோம். ஸோ 5 18 minus 2. ஸோ இது காமனாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 3 root 3. ஓகேங்களா? ஸோ இதை வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த 5யும் 8யும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் 23 minus 2. இந்த ரூட் 3 இருக்கு இல்லையா, அது போட்டுடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23லேருந்து 2 போச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 21 root 3. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 4 cube root 5 plus 2 cube root 5 minus 3 cube root 5. ஸோ போன சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் ரூட் 3 மட்டும்தான் சேமாக இருந்தது. பட் இங்கே பாருங்கள், கியூப் ரூட் 5 அப்படிங்கிறது இப்போ என்னவா இருக்குது, நமக்கு சேமாக வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 4 2 and minus 3 இதை வந்து நம்ம செப்பரேட்டாக எடுப்போம். 4 plus 2 minus 3. இப்போது இது காமனாக இருக்கிறது இல்லையா? இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 root 5. ஸோ இதை காமனாக தனியாக வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து 4 plus 2 minus 3. 4ம் 2ம் ஆட் பண்ணோம்னா 6. இந்த மைனஸ் 3யை வந்து என்ன பண்ணணும், கீழே இறக்கிக்கணும். அது வந்து 3 root 5. 6லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3 root 5. ஸோ இதுதான் இந்த சப்யூஷனுக்கு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 3 root 75 plus 5 root 48 minus root 243. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட்டுக்கு வெளியவும் நமக்கு காமனாக இல்லை, ஸோ ரூட்டுக்குள்ளேயும் நமக்கு காமனாக இல்லை. பட் ஃபார் லாஸ்ட் 2 சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிறது காமனாக இருந்தது அண்ட் ரூட் வெளியே இருக்கிறதும் ஓரளவுக்கு காமனாக இருந்தது. பட் இந்த சம்மில் வந்து எல்லாமே என்ன இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 75 48 243 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 75 எடுக்கலாங்களா? ஸோ 5ஆல் போடலாம். 15 5s are 75. Next 5 3s are 15. 3 1 3s are 3. So in answer 5 into 5 into 3. Next in 48. So 48 2 போடலாங்களா? So 2 2s are 4 4 2s are 8. Again 2 1 2s are 2 2 2s are 4. Again 2 6 2s are 12. Again 2 3 2s are 6 3 1. ஓகேங்களா? இப்போ எத்தனை 2 வந்திருக்கு, எத்தனை 1 இருக்குது, 4 2 வந்திருக்கு அண்ட் 1 3 வந்திருக்கு. ஸோ 2 into 2 into 2 into 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 243. 243யை வந்து நம்ம 3ஆல் போடலாங்களா? ஸோ 8 3s are 24 1 3s are 3. 27 3s are 81. Again 3 9 3s are 27 3 3 3s are 9. ஸோ 3 1 3s are 3. இப்போ எத்தனை 4 வந்திருக்கு பாருங்கள், 5 வந்திருக்கு. ஸோ 5 3யை நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது நம்ம இந்த ரூட் 75க்கு என்ன கண்டுபிடிச்சோம் எல்சிஎம்மில் 5 into 5 into 3 அதை போட்டுடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 root 48ல் என்ன கண்டுபிடிச்சோம் 4 2 and 3. ஸோ 4 2 போட்டுக்கணும் அண்ட் 1 3. ஓகேங்களா? போட்டாச்சா? நெக்ஸ்ட் மைனஸ் ரூட் 243ல் என்ன கண்டுபிடிச்சோம் 5 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோ 3 into 3 into 3 into 3. ஸோ 5 3 நம்ம வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 3. இப்போ ஸோ இப்போது நம்ம 2 2வாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? 2 2வாக எடுத்துக்கிட்டு அதுக்கு 1 காமனாக எடுக்கணும். ஸோ இங்கே 2 5 இருக்குங்களா? ஸோ அப்போ நம்ம 1 5 எடுத்துக்கிறோமா? அப்போ ரூட் 3. நெக்ஸ்ட் ப்ளஸ் 5. இங்கே 1 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாங்களா? இங்கே 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாங்களா? ரூட் 3. ஓகேங்களா? இங்கே ரூட்குள்ளே என்ன இருக்கும், 3 இருக்கும். மைனஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் 3 எடுத்துக்கலாங்களா? 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாங்களா? நெக்ஸ்ட் 2 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாங்களா? பேலன்ஸ் ரூட்குள்ளே என்ன இருக்கும், 3 இருக்கும். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 3s are இப்போ என்ன பண்ணினோம் மல்டிப்ளை பண்ணினோம் 5 3s are 15 3 5 2s are 10 10 2s are 20 root of 3 minus 3 3s are 9 root of 3. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஆன்சர் நம்ம வந்து √3 சேமாக வந்துருச்சிங்களா. ஸோ இப்போ ரூட்டுக்கு வெளியே இருக்கிறத தனியாக எடுத்து போட்டுடலாம். 15 + 2 - 9. ஸோ இந்த 3 √3க்கு நம்ம ஒரு √3 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாங்களா. 15 2 17 - 9 சாரி 20 ஓகேங்களா. ஏன்னா இங்கே 20 வரும். ஏன்னா 5 2s are 10 10 2s are 20 ஓகேங்களா. அப்போது 15ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணோம்னா 35 வரும். 9 √3. ஸோ 35லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 26 ஓகேங்களா. √3 ஓகேங்களா. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 5 cube √40 plus 2 cubes √625 minus 3 cube √320. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 40 625 320 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு 40 வந்து போடலாங்களா. ஸோ 2ல் போடலாமா. 2 2s are 4 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் அகெயின் 2 10 2s are 20 அகெயின் 2 5 2s are 10 5 1 5s are 5. ஸோ 2 × 2 × 5 ஓகேங்களா. 40க்கு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 625க்கு 5 1 5s are 5 பேலன்ஸ் 1 5 2s are 10 பேலன்ஸ் 2 5 5s are 25. நெக்ஸ்ட் அகெயின் 5 2s are 10 பேலன்ஸ் 2 5 5s are 25. அகெயின் 5 5s are 25 5 பேலன்ஸ் 1 ஓகேங்களா. ஸோ எத்தனை 5 இருக்குது 4 5 இருக்குது. ஸோ 4 5ஐ இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன 320க்கு 2ல் போடலாங்களா. ஸோ 1 2s are 2 பேலன்ஸ் 1 5 2s are 6 2s are 12 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் அகெயின் 2 8 2s are 16 0 அகெயின் 2 4 2s are 8 0 2 2 2s are 4 2 10 2s are 20 2 5 2s are 10 5 1 ஓகேங்களா. ஸோ எத்தனை 5 இருக்குது பாருங்கள் 6 2 இருக்குது அண்ட் 1 5 இருக்குது. ஸோ 6 2 வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா அண்ட் 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போது இந்த 5 cube √40ல் நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம போடணும் ஓகேங்களா. ஸோ அப்போது 5 cube 2 × 2 × 2 × 5 அந்த ஆன்சர் தானே நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை போடணும். அண்ட் தென் வந்து 2 cube √625க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 2 cube √5 × 5 × 5 × 5. ஸோ 4 5 நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு 3 cube √320 அதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 6 2 and 5 கண்டுபிடிச்சோம். ஸோ அதை அப்ளை பண்ணோம் ஓகேங்களா. ஸோ 6 2 போட்டுடலாங்களா 6 2 5 ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து க்யூப்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி நம்ம எடுப்போம் அப்படின்னா க்யூப்னா 3 3யாக எடுத்துக்கணும். ஸோ 3 2 3 5 3 2 3 2 ஓகேங்களா. ஸோ 3 in 1 3 3யாக எடுத்து நம்ம ஆன்சரை கொண்டு வரணும் ஓகேங்களா. ஸோ 5 இன்ட்டு இந்த 3 2க்கு 1 2 எடுத்துக்கிறோங்களா. நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் பேலன்ஸ் என்ன இருக்குது ரூட்குள்ளே 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்படி ரவுண்ட் கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேலன்ஸ் 5 இருக்குது. நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 3 in 1 இல்லைங்களா. ஸோ 3 5க்கு 1 5 எடுத்துக்கிறோம். கியூப் பேலன்ஸ் என்ன இருக்குது 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு இங்கே 3 2க்கு ஒரு 2 இங்கே 3 2க்கு ஒரு 2 ஓகேங்களா. கியூப் இந்த கியூப் ரூட் பேலன்ஸ் 5 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10 போடுவோம். ஸோ இங்கே இப்போ பாருங்கள் 3 √5 கியூப் ரூட் ஆஃப் 5 கியூப் ரூட் ஆஃப் 5 இதெல்லாம் ரூட் வந்து காமனாக வந்துடுச்சு. ஸோ நம்ம ரூட்டுக்கு வெளியே இருக்க நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஓகேங்களா. அப்போ பண்ணலாங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள் 5 2s are 10 3 √5 plus 5 2s are 10 cube root of 5 minus 3 2s are 6 2s are 12
cube root of 5 ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ 3 cube 5 3 cube 5 3 cube 5 வந்து நமக்கு காமனாக வந்துருச்சு. ஸோ இப்போ வெளியே இருக்க நம்பர்ஸ் 10 + 10 + -12 இதை வந்து நம்ம காமனாக ஒன்று எடுத்துக்கணும். cube root of 5. ஸோ 10 + 10 20 -12 cube root of 5. 20லிருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 8 cube root of 5. So this is the answer. Okay. So next sum பாருங்க. Simplify the following using multiplication and division properties of surds. So last sumsல வந்து நம்ம வந்து additionும் and subtractionும் பார்த்தோம். இந்த sumல வந்து நம்ம multiplication and division பார்க்க போறோம். சரிங்களா? அதை வச்சு தான் நமக்கு இப்போ sums எல்லாம் மூவ் ஆகும். So first solution பாருங்க. √3 into √5 into √2 ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணலாம்னா நம்ம டைரெக்டாக வந்து ரூட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து நம்ம டைரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 5s are 15 15 2s are 30. ஸோ this is the answer. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். √35 divided √7. ஸோ இதை எப்படி பண்ணலாம்? 35 divided by 7. ஸோ இதை கேன்சல் பண்ணலாங்களா? 1 7s are 7 1 7s are 7 5 7s are 35. So the answer is 35. Oh, sorry 5 because 5 7s are then 35 ஓகேங்களா. So next substitution பாருங்க. cube root 27 plus cube root 8 plus cube root 125. ஸோ எப்போவுமே நம்ம சம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்க்கணும் ஓகேங்களா. எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே எல்லாமே பாருங்கள் என்ன மேட்ச் ஆகுது? க்யூப் ரூட்டுன்னு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு? ஸோ இந்த 27 8 125 இதுதான் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 27க்கு எடுக்கலாங்களா? ஸோ 3ஆல் போடலாங்களா? 9 3s are 27 3 3 3s are 9 1 3s are 3. ஸோ 3 into 3 into 3. Next 8 வந்து 2 4 2s are 8 2 2 2s are 4 2 1 2s are 2. So 2 into 2 into 2. Next 125 5ல போடலாங்களா? So 5 2s are 10 balance 2 5 5s are 25 5 5s are 25 5 1. So 5 into 5 into 5. ஸோ இப்போ நம்ம 3√27க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? க்யூப் ரூட் 3 into 3 into 3 அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சோங்களா. நெக்ஸ்ட் க்யூப் ரூட் 8க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 2 into 2 into 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்யூப் ரூட் 125க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 5 into 5 into 5 ஓகே. இப்போ பாருங்கள் நமக்கு க்யூப்பில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து 3 in 1 2 3 3யாக எடுத்துக்கணும். ஸோ 3 3க்கு 1 3 3 2க்கு 1 2 3 5க்கு 1 5. ஸோ க்யூப் ரூட் ஒரு 3 எடுத்துக்கலாங்களா. நெக்ஸ்ட் க்யூப் ரூட் 3 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாங்களா. 3 ரூட் 3 5க்கு ஒரு 5 எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 into 2 into 5 இதை வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6 6 5s are 30. So this is the answer. Okay. Next substitution பாருங்க. 7 root a minus 5 root b. 7 root a plus 5 root b ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a minus b a plus b is equal to a square minus b square. ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த சப்டிவிஷனோட ஆன்சரை வந்து நம்ம a square minus b square அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த a square கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 7a and 7aவை நம்ம இது வந்து a பாருங்கள், இது வந்து b இது a இது b ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? a ஸ்கொயர் கொண்டு வரணும்னா ஏல இருக்கிற இந்த 7aயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7 7s are 49 ரூட் ஆஃப் a ஸ்கொயர். பிகாஸ் இங்கே ஒரு ரூட் a இருக்குது, இங்கே ஒரு ரூட் a இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் மைனஸ் b ஸ்கொயர் பார்க்கணும் இல்லையா. ஸோ 5 root b 5 root b. ஸோ 5 5s are 25 root b. ஸோ 2 root b இருக்குது. அப்போது b ஸ்கொயர் ஓகேங்களா.
இப்போ பாருங்கள் இந்த ரூட் ஏ ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ரூட் ஏ ஸ்கொயர், ஸோ ரூட்டுக்கு மேலே எம்டியாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறதா நம்ம மீன் பண்ணிக்கணும், 2 இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம 1/2 இந்த பக்கம் வரும்போது நமக்கு 1/2 வரும், இந்த 2 இங்கே வரும். ஸோ 2 கேன்சல் ஆனால் த ஆன்சர் இஸ் ஏ. ஸோ அப்போ 49A. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் பி ஸ்கொயருக்கு இங்கே மேலே என்ன இருக்கிறதா அர்த்தம், நமக்கு 2 இருக்கிறதா அர்த்தம். இங்கே வேறு ஏதாவது நம்பர்ஸ் 3 or 4 ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு இங்கே வந்து 1/3ஆகவும் வரலாம், 1/4ஆகவும் வரலாம். பட் இங்கே எம்டியாக இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கணும், 1/2 இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 வந்து இங்கே வரும்போது இந்த 2 கேன்சல் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பி த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே எழுதும்போது எப்படி எழுதுவீங்க, 25B. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ரூட் 225/729 minus root 25/144 divided root 16/81. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 225 இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 225க்கு எல்சிஎம் எடுப்போங்களா. ஸோ 5ஆல் போட்டோம் அப்படின்னா 4 5s are 20, balance 2, 5 5s are 25, again 5, 9 5s are 45, 3 3s are 9, 3 1 3s are 3. So 5 into 3 into 3. ஓகே, இது முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் பாருங்கள் 729. ஸோ 3ஆல் போடலாங்களா. ஓகே, 2 3s are 6, balance 1, 4 3s are 12, 3 3s are 9. Next 3, 8 3s are 24, 1 3s are 3, again 3, 27 3s are 81, again 3, 9 3s are 27, again 3, 3 3s are 9, again 3, 1. So how many numbers, 1 2 3 4 5 6. So 6 3 வரும். ஓகேங்களா. So 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஓகேங்களா. So next 729. So 729 போட்டலாங்களா. 3ல 729 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து 25 உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ 5 5s are 25. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 144 டிவைடில் என்ன இருக்குது, 144. ஸோ 25 உங்களுக்கே தெரியும், 5 5s are 25. ஸோ இந்த 144 2ஆல் போடலாங்களா. ஸோ 7 2s are 14, 2 2s are 4. நெக்ஸ்ட் 2, 3 2s are 6, balance 1, 6 2s are 12, again 2, 1 2s are 2, 1 balance 1, 8 2s are 16, 9 2s are 18. ஸோ இங்கே 9 வந்துச்சு. நம்ம இப்போ 3ஆல் போகலாம். 3 3s are 9. ஸோ 3 1. ஸோ பாருங்கள் 1 2 3 4 2 போடுறோங்களா. 4 2 3 வந்து பாருங்கள் 1 2 2 3 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு கண்டுபிடிச்ச எல்சிஎம்ஸோட ஆன்சர்ஸ்லாம் எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஓகேங்களா. ஸோ 225க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 5 into 5 into 3 into 3 டிவைடட் 729க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 6 3 கண்டுபிடிச்சோம். ஸோ அதை போடணும். 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஓகேங்களா. ரூட் ஆஃப். ஓகேங்களா. மைனஸ் ரூட் போட்டுட்டு 25க்கு 5 5s are 25. ஸோ அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 144க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 4 2 3 கண்டுபிடிச்சோம். ஸோ அதை போட்டுடணும். ஓகேங்களா. டிவைடட் 16 வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. 4 4s are 16, 81 வந்து 9 9s are 18. ஓகேங்களா. சிம்பிளாக இருக்கிறதுலாம் நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். கொஞ்சம் லென்த்தியாக வர்றத நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து போடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ இப்போ அதை நம்ம ஸ்கொயராக எடுக்கலாங்களா. 2 5க்கு 1 5, 2 3க்கு 1 3, 2 3 2 in 1. ஸோ 2 3க்கு 1 3, 2 3க்கு 1 3. ஸோ நம்ம இப்போ ஸ்கொயராக எடுக்கலாம். பாருங்கள் 2 5க்கு 1 5, 2 3க்கு 1 3. ஸோ இங்கே கீழே 2 3க்கு ஒரு 3, 2 3க்கு ஒரு 3, 2 3க்கு ஒரு 3 மைனஸ் இங்கே 2 5 இருக்குது. ஸோ ஒரு 5. ஓகேங்களா. இங்கே அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 3. ஓகேங்களா. மைனஸ் இங்கே டிவைடட் ரூட் ஆஃப் இங்கே 2 4க்கு ஒரு 4, 2 9க்கு ஒரு 9. ஓகேங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா பிகாஸ் ஏன்னா இங்கே மேலேயும் 3 இருக்குது, இங்கே கீழேயும் 3 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம்.
அப்போது என்ன வரும் 5/3 into 3 minus root of 5/2 into 2 into 3 divided 4/9. Okay. So 5/3 3s are 9 minus 5/2 4s are 2 2s are 4 4 3s are 12. Okay. Divided 4/9. Okay. Next இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப் பாருங்கள். இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரை வந்து நம்ம சேமாக எடுத்துகிட்டு வரணும். அது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அப்போ டினாமினேட்டரை நம்ம சேமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 9 12 எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் எடுக்கிறத விட நீங்கள் ஷார்ட்டாக டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ 12 into 9 9 2s are 18 பேலன்ஸ் 1 1 9s are 9 பேலன்ஸ் 1 10 ஸோ 108. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 108 நம்ம இங்கே டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போது கீழேயும் மேலேயும் டினாமினேட்டரையும் மேலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே நம்பரில் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம இங்கே ஆன்சரை கொண்டு வரணும். ஸோ 9ல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 108 வரும் 12. அதே மாதிரி கீழே என்ன பண்ணுறோம் டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோமோ அதே தான் நமக்கு மேலேயும் வரும். ஸோ அப்போ இங்கேயும் 12. ஸோ இங்கே பாருங்கள் 12ல் நம்ம எது மல்டிப்ளை பண்ணால் 108 வரும் 9. அதே மாதிரி மேலேயும் 9. ஓகேங்களா. இப்போ 9 2s are 108 12 9s are 108. ஓகே கீழே ஸ்டெப் வந்துருச்சு. இப்போது மேலே பாருங்கள் 5 12s are 60 minus 5 9s are 49. ஓகேங்களா. டிவைடட் டிவைடட் 4/9. ஓகேங்களா. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 60லிருந்து 45 மைனஸ் பண்ணால் 15 வரும். ஓகேங்களா. 108. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளேயில் எடுத்துகிட்டு வரணும்ல. மல்டிப்ளேயில் கொண்டு வரும்போது இந்த 9 வந்து மேலே போகும் 4 வந்து கீழே வரும். அப்போ 9/4. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கேன்சல் கொடுக்கலாங்களா. ஸோ இதை இப்போ கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா 3ல் கொடுக்கலாங்களா. 5 3s are 15 36 3s are 108. ஸோ இதுக்கும் கேன்சல் கொடுக்கலாங்களா. 1 9s are 9 4 4s are 36. ஸோ 5/, இங்கே என்ன இருக்குது வெறும் 5 தான் இருக்குது. 5/, இங்கே பேலன்ஸ் 4ம் 4ம் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடணும். 4 4s are 16. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த சம்மோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.